Hello students, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி A to Z மேக்ஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து சீரீஸ் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 3 வீடியோ, அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன், ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன் இந்த வீடியோஸில் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து எப்படி ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணலாம், ஒர்க் பண்ணுறவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில முக்கியமான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கு. அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இதை ரீச் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும். அது இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து நல்லா பண்ணுறீங்க, சூப்பர், இது மாதிரி நிறையா வீடியோ போடுங்க, அந்த மாதிரி வீடியோ போடுங்க, இப்படி வீடியோ போடுங்க, இது நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக்கும் நிறைய சப்போர்ட் அப்படிங்கிறது கொடுக்குறீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கமெண்ட்டை பார்க்கும்போது தான் இன்னும் எஃபெக்டிவாக நம்ம வீடியோ கொடுக்கணும், இவ்வளோ பேர் நம்மளை நம்புகிறாங்க அப்படிங்கும்போது நம்ம அதிக எஃபர்ட் போட்டு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்டப் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்குது. கண்டிப்பாக என்னை நம்பி எதுக்காக நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ அந்த நம்பிக்கை வந்து நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம வீடியோஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சீரீஸ் அப்படிங்கிறதுலே வந்து கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே இந்த மாதிரி சீரீஸாக பேட்டர்னாக போய்கிட்டு இருக்கும். ஓகே, நம்ம முன்னாடி பார்த்ததெல்லாம் ஏபிஜிபி அப்படிங்கிற பேட்டர்னுக்குள்ளே அடக்கிடுவோம். இப்போ அந்த பேட்டர்னில் வராத ஒரு சில சீரீஸ் இருக்கும்ல, அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் ஒன் எப்படி இருக்குது, 1 + 1/2 + 1 + 1/3 அப் டு 1 + 1/499 வரைக்கும் இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ் போயிட்டுருக்கு. ஓகேவா, இப்போ இது நம்ம அப்படி நார்மலாக கிராஸ் பண்ணால் என்ன வரும், 2 + 1. ஓகேவா, கீழே மல்டிபிள் பண்ணி மேலே ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 3/2 அப்படின்னு வரும். இன்டூ இங்கே என்ன வந்திருக்கும், கிராஸ் பண்ணி மேலே ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 3 + 1, அப்போது 4/3 அப்படின்னு வந்திருக்கும். அடுத்த வேல்யூ என்னவா இருக்குது, இப்போ 1 + 1/2 1 + 1/3னா அடுத்த வேல்யூ கண்டிப்பாக 1 + 1/4 இருந்திருக்குமா. இப்போ இதோட வேல்யூ என்ன வரும், கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 4 5/4ன்னு வரும். இதே சீரீஸ் தானே போயிட்டுருக்கு. ஓகே, 5/4ன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. எது வரைக்கும் போகுது, லாஸ்ட்டில் 499 × 1 + 1, அப்போது 500/499. ஓகே, இது வரைக்கும் போயிட்டு வந்திருக்கும். ஓகேவா, இது லாஸ்ட் டேர்ம் வந்திருக்கும். ஓகே, நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஸ்டெப் எழுதியிருக்கோம். இப்போது இதில் பாருங்கள் என்ன இருக்குது, 3 கேன்சல் ஆகிடும், அடுத்து 4 கேன்சல் ஆகிடும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன இருக்கும், 5 கேன்சல் ஆகிருக்கும். இந்த மாதிரி அடுத்தடுத்து கேன்சல் ஆகிட்டே வரும். அப்போ இதோட ப்ரீவியஸ் வேல்யூ என்னவா இருந்திருக்கும்னா 499/498 இருந்திருக்குமா. இப்படி தானே வந்திருக்கும். இந்த 490 அதுக்கு முன்னாடி வேல்யூ கூட கேன்சல் ஆகிருக்கும். 499 இந்த வேல்யூ கூட கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்க வேல்யூ என்னது, 500/2. ஓகே, இப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும், 250 இருந்திருக்கும். ஓகேவா, இதில் நமக்கு இங்கே மல்டிபிள் பண்ணி எழுதணும் அப்படின்னா 3/2 × 4/3 அப்படின்னு வருது. அடுத்து அப்போ என்ன வந்திருக்கும், 5/4ன்னு வந்திருக்கு. இதே மாதிரி வேல்யூஸ் ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகுது. அப்போ 3 கேன்சல் ஆகுது, 4 கேன்சல் ஆகுது. அப்போ லாஸ்ட்டில் நமக்கு 500/499 அப்படின்னா இது வரைக்கும் 499 கேன்சல் ஆகிருக்கும். இப்போ ரிமைனிங் இருக்க 500/2 மட்டும் நான் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் ஆன்சர், 500/2 250. இப்போ ஆன்சர் வந்து 250. ஓகே, ரொம்பவே சிம்பிளான சம் தான். கொஷின் பேட்டர்ன் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா போதும், நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே போட்டு போயிடலாம். இதுவும் அதே பேட்டர்ன் தான், பட் மைனஸில் இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கும் அதே மாதிரி கண்டிஷன் கண்டுபிடிப்பேன். என்ன வரும், 2 மல்டிபிள் பண்ணோன்னா 2 மேலே வந்து -1. அப்போ என்ன வரும், 2 - 1 1/2 அப்படின்னு வந்திருக்கும். இன்டூ அதே மாதிரி இதை கிராஸ் பண்ணி மேலே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2/3 அப்படின்னு வந்திருக்கும். இன்டூ இங்கே கிராஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 4 3/4ன்னு வந்திருக்கும். இதே மாதிரி அப்படியே வேல்யூஸ் ரிப்பீட்டடாக போயிட்டே இருந்திருக்கும். அப்போ 499 × 1னா 499 + 1 -1 498/499. ஓகே, இப்போ இதுலேயுமே என்ன ஆகுது அப்படின்னா ப்ரீவியஸ் வேல்யூஸ் எல்லாமே கேன்சல் ஆகுதா. இப்போ இங்கே 2 கேன்சல் ஆகிடும், 3 கேன்சல் ஆகும், 4 கேன்சல் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்து 498 வரைக்கும் கேன்சல் ஆகிருக்குமா. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 1/499. ஓகே, இப்போ ஆன்சர் வந்து 1/499. ஓகே, இதுக்கு பெருசாக கால்குலேஷன் நம்ம பண்ண தேவையில்லை, ஒரு பேட்டர்ன் மட்டும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சோன்னா போதும். ஓகே, நெக்ஸ்ட் சம்.
இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1 மைனஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 49 ஸ்கொயர் மைனஸ் 50 ஸ்கொயர். அப்போது இதில் நமக்கு வேல்யூஸ் எல்லாமே எப்படி இருக்குது, ரெண்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ரெண்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணாலே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ இதில் ஃபஸ்ட் என்ன இருக்குது 1 மைனஸ் 2 ஸ்கொயர், இதை வந்து 1 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி எழுதலாம், 1 ப்ளஸ் 2 1 மைனஸ் 2ன்னு எழுதலாம். அடுத்தது ப்ளஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர், இதை 3 ப்ளஸ் 4 3 மைனஸ் 4ன்னு எழுதலாம். இதே தானே எல்லாத்துக்கும் வரும். அடுத்து 5 ப்ளஸ் 6 அப்படியே போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் என்ன இருக்குது 49 ஸ்கொயர் மைனஸ் 50 ஸ்கொயர். அப்போது 49 ப்ளஸ் 50 49 மைனஸ் 50. ஓகேவா. இப்போ இதில் 1 மைனஸ் 2 என்ன வரும் -1, 3 மைனஸ் 4னா -1, லாஸ்ட்டில் 49 மைனஸ் 50னா -1. அப்போ எல்லாத்துலேயுமே என்ன வேல்யூ வரும், கண்டிப்பாக -1 வருமா. இப்போ அந்த -1 வெளியே எடுத்துடலாம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 1 ப்ளஸ் 2, அடுத்தது 3 ப்ளஸ் 4, இப்படியே போயிட்டு இருந்தால் கடைசியில் 49 ப்ளஸ் 50. ஓகேவா. இப்போ இதெல்லாமே என்ன நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலா என்னது, n இன்ட்டு n ப்ளஸ் 1/2. அப்போது 50 இன்ட்டு 51/2, முன்னாடி ஒரு -1. இங்கே கேன்சல் பண்ணால் 25. இப்போ 25 இன்ட்டு 51, 25 125. இப்போ 1 to -1 to 75. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து -1 to 75. இது அதே மாதிரி கொஷின் தானே, 3 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் 49 ஸ்கொயர் மைனஸ் 50 ஸ்கொயர் ப்ளஸ் 51 ஸ்கொயர். ஓகே, இப்போ இதில் நம்ம இந்த ஃபார்மேட் அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ண முடியும், 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இருந்தால் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் 1 + 2 + 3 வரும். அப்போது இதில் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா 1 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 49 ஸ்கொயர் மைனஸ் 50 ஸ்கொயர், எக்ஸ்ட்ரா ஒரு 51 ஸ்கொயர் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஃபார்மேட் வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் ஃபார்மேட் பார்த்துருக்கோம். ஆனால் இதில் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அவங்க கொடுக்கல. ஓகேவா. அப்போது இந்த 3 ஸ்கொயர் டு 51க்கு நம்ம நார்மலாக எப்படி போடுமோ அப்படியே போட்டுடலாம். இப்போ இங்கே எவ்வளோ வேல்யூ இருக்குது, 50 இருக்குது மேக்ஸிமம். ஓகே, அப்போது 50 இன்ட்டு 51/2, n இன்ட்டு n + 1/2 போட்டாச்சு. முன்னாடி என்ன வரும், -1 வருமா. போன சம்மில் வந்து அதே வேல்யூஸ் போட்டுடலாம். ஓகேவா, இது நார்மலாக போட்டுடலாம். இப்போது இது கூட எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன சேர்க்குறோம், இந்த 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயரை சேர்க்குறோமா, அது சேர்த்தா தான் இந்த மெத்தட் எழுத முடியும். அப்போ அதை நம்ம வந்து இங்கே மைனஸ் பண்ணிடலாம். 1 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயரை மைனஸ் பண்ணிடலாம். அது போக எக்ஸ்ட்ரா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 51 ஸ்கொயர் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இதை ப்ளஸ் பண்ணனா போதும். ஓகேவா. இப்போது நம்ம போன சம்மில் வந்து 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னு ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, அப்போது -1 50 இன்ட்டு 51/2 போட்டோம். இங்கே வந்து 3 ஸ்கொயரில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம 1 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயரை ப்ளஸ் பண்ணி அந்த ஸ்டெப்புக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் அதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 51 ஸ்கொயர் இருக்குது, அதையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு என்ன வந்தது, -1275 வந்ததா. இங்கே வந்து -1 ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படின்னா -3, இப்போ +3 ப்ளஸ் 51 ஸ்கொயர். இப்போ 51 ஸ்கொயர் எவ்வளோ வரும், 2601. இப்போ 2601 + 3 2604 -1275. இப்போ 2604ல் 1275 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 9231. இப்போ 1329 இருந்திருக்கும். இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 1329. அடுத்த கொஸ்டின். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, √1 + 2 + 3 up to x - 1
plus x minus 1 up to 1 plus 2 plus 3. ஓகே, இப்போ இங்கே நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க x minus 1 வரைக்கும். அப்போ இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணால் n into n plus 1. அப்போ x minus 1 into x by 2, n into n plus 1 by 2. அடுத்தது இந்த x தனியாக வச்சுக்கலாம். இங்கே என்ன இருக்குது, ரிவர்ஸில் அதே வேல்யூ இருக்கா, 1 1 2 3 அதே மாதிரி x minus 1 வரைக்கும் ரிவர்ஸில் வந்துட்டுருக்கு. அதே ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். x minus 1 x minus 1 x by 2 plus x. ஓகேவா, அப்போ இது என்ன ஆகும், ரூட் ஆஃப். ஓகே, இப்போ இந்த வேல்யூ வந்து நமக்கு சேமாக இருக்கா, ரெண்டுமே சேம். அப்போது இன்டூ 2ன்னு மாற்றிக்கலாம். இன்டூ 2 x minus 1 x by 2 plus x. இதில் என்ன பண்ணியிருக்கோம், இப்போது x plus xன்னு இருந்தால் என்ன பண்ணுவோம், 2xன்னு போட்டுக்கோமா. சேம் வேல்யூ வந்து அப்படியே ப்ளஸ் பண்ணிடுவோம், அதே வேல்யூ எழுதி 2 போட்டுக்குவோம். அப்போ அது மாதிரி தான், இது ரெண்டுலேயும் சேமாக இருக்கனால 2 மட்டும் முன்னாடி போட்டு காமன் எடுத்துக்கிட்டோம். இதை உள்ள மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும், 2x ஸ்கொயர் மைனஸ் 2x. அதே மாதிரி இந்த 2 இங்கே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் 2x by 2. இப்போ ப்ளஸ் 2x மைனஸ் 2x கேன்சல் ஆகிடும். ரூட் ஆஃப் 2x ஸ்கொயர் by 2. ஓகே, அப்போ 2 கேன்சல் ஆகிடும், ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் x மட்டும் இருக்கும். இந்த சைடு என்ன வேல்யூ இருந்தது, 36. அப்போது எக்ஸோட வேல்யூ என்னது, 36. ஓகே, இதில் அதான் கேட்டிருக்காங்க, வேல்யூ ஆஃப் எக்ஸ். நீங்கள் கொஷினில் டைப் பண்ணாமல் விட்டுட்டேன், வேல்யூ ஆஃப் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ எக்ஸோட வேல்யூ என்னதுன்னா 36. ஓகேவா, நீங்கள் இதில் இப்போ மாடல் புரிஞ்சது உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இது ஷார்ட்கட்டாக நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி 1 + 2 + 3 வேல்யூ கொடுத்துட்டு ரிவர்ஸ்லேயும் அதே வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அங்கே சைடில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதான் ஆன்சர். இப்போ அங்கே 36 இருக்கா, அதான் 36. 72 இருந்தால் 72 தான் ஆன்சர். 108 இருந்தால் 108. அங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஆன்சர். இந்த ஃபார்மேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1லேருந்து x minus 1 x, x minus 1லேருந்து 1 வரைக்கும் போகிற மாதிரி இருந்தால் மட்டும் அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் ஆன்சர் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து ஒரு பேசிக்கான சம் தான். 1² + 2² + 3² + 4² up to 50². இந்த மாதிரி ஸ்கொயர் வந்துச்சுன்னா ஃபார்முலா என்னது, n into n plus 1 2n plus 1 by 6. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, யார் யார் வந்து இந்த சம்மை கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். அதே மாதிரி யார் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணோம். ஓகேவா, இதுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், 2² + 4² up to 46² + 48². எல்லாமே என்ன நம்பர்ஸாக இருக்குது, ஈவன் நம்பர்ஸாக இருக்குது. இப்போ 2² + 4², அடுத்து என்ன வந்துருக்கும் 6², இப்படியே போயிட்டுருக்கு. கடைசியில் 48² வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஓகே. இப்போ நம்ம ஈவன் நம்பர்ஸ்க்கு ஸ்கொயரில் நம்ம எந்த ஃபார்முலாவும் படிச்சிருக்க மாட்டோம். ஓகே, நார்மல் ஈவன் நம்பராக இருந்தால் மட்டும்தான் n into n plus 1 போடலாம். இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா, இது எல்லாமே எதோட மல்டிபிள், 2ஓட மல்டிபிள். அப்போ 2வை காமனாக வெளியே எடுத்துடலாம். இங்கே ஸ்கொயர் இருக்கனால நம்ம 2² காமனாக வெளியே எடுத்துடலாம். எல்லாத்துலேயுமே 2² காமன் எடுத்துடலாம். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா 1, இதில் 2 into 2 தானே 4, இதில் ஒரு 2² எடுத்தால் ரிமைனிங் என்ன இருக்கும், 2² இருக்கும். அடுத்தது 2 into 3, இப்போ 2² வெளியே எடுத்துட்டோம்னா 3². இப்போ கடைசியில் என்ன இருக்கும், 2 வெளியே எடுத்துட்டோம்னா 24². ஓகே, இது நார்மல் நேச்சுரல் நம்பர் ஆயிடுச்சா. இப்போ இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது, n into n plus 1 to 2n plus 1. இப்போ 24 25 into 49 by 6. ஓகே, 6ல் கேன்சல் பண்ணால் 4 times. ஓகே, இப்போ 4 into 25 100, 4900. இப்போ 4 into 4900. இப்போ 0 0
19600. ஓகே 19600. இப்போ 19600 அப்படின்னா அதான் ஆன்சர். ஓகேவா? இல்லை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 2 + 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர்னு இருக்குது, எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். அதனால் 2வை காமன் எடுக்கணும். ஆனால் வந்து 2 மட்டும் காமன் எடுக்க முடியும், ஏன்னா எல்லாமே ஸ்கொயரில் இருக்குது. அதனால் 2 ஸ்கொயரை காமன் எடுத்தால் ரிமைனிங் எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ n × n+1 2n+1/6 ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்த கொஷின். ஓகே, இப்போ இங்கே நமக்கு p வேல்யூ q வேல்யூ ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு 2 ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் 6 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர், அடுத்தது 10 ஸ்கொயர் மைனஸ் 9 ஸ்கொயர். ஓகே, இப்படியே கடைசி வரைக்கும் போகும். லாஸ்ட்டில் நமக்கு இங்கே 90 இருக்குது, இங்கே 81 இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இதில் எல்லா நம்பருமே பாருங்கள் 2 1 6 5 10 9. இப்போ என்ன ஆகுது, அந்த நம்பரை விட ஒரு நம்பர் அதிகமாக இருக்குது முன்னாடி இருக்க வேல்யூ. இப்போ நம்ம இங்கே கடைசியில் இருக்க வேல்யூ என்னது 81. அப்போ இதுக்கு முன்னாடி வேல்யூ எப்படி எழுதணும், 82 தானே இருக்கும். 82 ஸ்கொயர் மைனஸ் 81 ஸ்கொயர்னு வந்திருக்கும். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு பிங்கிற வேல்யூவில் எது வரைக்கும் எடுத்திருக்கோம் அப்படின்னா 82 வரைக்கும் எடுத்தாச்சு. இதில் 2லேருந்து 90 வரைக்கும் இருக்குது. இப்போ 6 10ன்னு வந்திருக்கும். இங்கே ரிவர்ஸில் போகும்போது 86 82 அப்படி போயிருக்கும். ஓகே, அப்போது இதில் நம்ம 82 வரைக்கும் ஆல்ரெடி எடுத்துட்டோம். அப்போ ரிமைனிங் என்ன எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கும், ப்ளஸ் 86 ஸ்கொயர் ப்ளஸ் 90 ஸ்கொயர். இது ரெண்டு மட்டும் தான் நம்ம எடுக்கல, மற்றதெல்லாம் பேராக எடுத்து எழுதியாச்சு. ஏன்னா இங்கே அவ்வளோ வேல்யூஸ் இருக்கனால அதுக்கேற்ற மாதிரி பேர் எழுதியிருக்கும். ஓகே, அப்போது இது எல்லாமே என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா. ஓகே, அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 + 1 2 - 1 வரும், அது 1 ஆகிடும். அடுத்தது 6 + 5 × 6 - 5 வரும், அதுவும் 1 ஆகிடும். அடுத்தது 10 + 9 × 10 - 9 வரும், அதுவும் 1 ஆகிடும். அடுத்தது 82 + 81, அதே மாதிரி மைனஸ் பண்ண என்ன இருக்கும், அதுவும் 1 ஆகிடும். இது கூட எக்ஸ்ட்ராவாக 86 ஸ்கொயர், 86 ஸ்கொயர் வந்து 8836, 90 ஸ்கொயர் வந்து 8100. இப்போ இதில் ப்ளஸ் பண்ணால் 3 11 19 up to 163 ப்ளஸ் 8836 × 8100 ப்ளஸ் பண்ணால் இப்போ 6 3 9 1696. இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது என்ன பேட்டர்னில் இருக்குது, வேல்யூஸ் எல்லாமே 88 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அப்போது இது வந்து ஏபி ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, ஏபி ஃபார்மேட்டில் போட்டோம் அப்படின்னா இதில் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளோ வருது அப்படின்னா 163 - 3/8 + 1 என்னோட வேல்யூ. இப்போது 0 160 20 21 வேல்யூஸ் இருக்குது. ஓகே, அப்போது 21/2 n/2 a + எல்லாம் 163 + 3னா 166, 2ஆல் கேன்சல் பண்ணால் 83. இப்போ 21 × 83 83 6 146. இப்போ 3 14 5 1. இப்போது 1543 ப்ளஸ் 16936. 1543 கூட 16936 ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 9 7 14 7 1. ஓகே, 17479. ஓகே, 17479 இல்லை, ஏதோ மிஸ்டேக் இருக்குது. 1 செகண்ட். சாரி, இங்கே 86 ஸ்கொயர் வந்து 73
96, சாரி அதான் மிஸ்டேக். ஓகே, அப்போ 7396 + 8100 அப்படின்னா 0 0 15496. ஓகே, 15496. ஓகே, அப்போது 15496 + 1543 அப்படின்னா நமக்கு லாஸ்ட் டிஜிட் என்னது? 6 + 3 9, அடுத்து 3. ஓகே, அப்போ 39 வரணும். அப்போ ஆப்ஷன் டி 17039. ஓகே, அடுத்த கொஸ்டின் 5 cube + 6 cube + up to 13 cube + 14 cube. ஓகேவா, இது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான். நான் 5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு ஃபார்முலா வந்து 1 cube 2 cube up to n cube இருந்தால் ஃபார்முலா n × n + 1/2 the whole square. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். 14 × 15/2 whole square. இது யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே எதெல்லாம் இல்லை? 1லேருந்து 4 cube வரைக்கும் இல்லை. ஆனால் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அதை என்ன பண்ணுறோம்? அதை ரிமூவ் பண்ணிடணும். 1 cube + 2 cube + 3 cube + 4 cube. ஏன்னா இதுக்கு அப்புறம் இருக்க வேல்யூஸ் தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அதனால் இதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கேன்சல் பண்ணால் 7. இப்போ 7 × 15 ஸ்கொயர் மைனஸ் இதுவும் அதே ஃபார்மேட் தானே. 1லேருந்து 4 cube வரைக்கும் இருக்குது. இப்போது 4 × 5/2 whole square. இப்போது 2. இங்கே என்ன வரும்? 7 × 15 அப்படின்னா 35 105 ஸ்கொயர் மைனஸ் 10 ஸ்கொயர். எப்போ 115 + 95 சரி இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இருக்கனால a + b ரெண்டு ப்ளஸ் பண்ணால் 115 மைனஸ் பண்ணால் 95. இப்போ 115 × 95 எவ்வளோ வரும்? 5 475 95 95. இப்போ 5 2 10 19. இப்போ 10925. இப்போ ஆன்சர் வந்து 10925. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின். ஓகே, 111 200 டைம்ஸ் போயிட்டுருக்கு. மைனஸ் 222 100 டைம்ஸ் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ இந்த மாதிரி வேல்யூக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இது வந்து ஒரு ஃபார்மேட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 11 இங்கே 22 இந்த மாதிரி போயிட்டு இங்கே இருக்க வேல்யூ டபுள் த டைம் இருந்துச்சு அப்படின்னா வேல்யூ வந்து 200 - 100 எவ்வளோ? 100. அப்போது 100 டைம்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. இந்த ரெண்டு நம்பரையும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 1 + 1 3. இப்போது 3 வந்து 100 டைம்ஸ் போகும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இப்போ இதோட ஆன்சர் வந்து 333 100 டைம்ஸ். ஓகே, இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஓகே, நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக போகும். நம்ம அவ்வளோ தேவையில்லை. இந்த மாதிரி 1122 வந்து டபுள் த டைம் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிவிட்டு அதை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் 1/6 + 1/12 + 1/72. ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நிறையா வந்ததுன்னா அதை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ 1/6 வந்து 2 × 3ன்னு எழுதலாம். இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவாக மாற்றிக்கோங்க. இப்போ 1/12 வந்து எப்படி எழுதலாம்? நம்ம இங்கே 3ல் முடிஞ்சிருக்கா? இப்போ 3லேயே ஸ்டார்ட் பண்ண மாதிரி எடுத்துக்கலாம். 3/4. ஓகேவா, இதே மாதிரியே போயிட்டே இருந்திருக்கும். இப்போது கடைசியில் என்ன இருந்திருக்குன்னா 1/72. இதே மாதிரி கன்சிக்யூட்டிவாக எழுதணும். அப்போ 8 × 9 எழுதிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரே கன்சிக்யூட்டிவ் வேல்யூஸை பேஸ் பண்ணி நமக்கு சீரியஸ் மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஃபார்மேட் வந்து 1 டிஃபரன்ஸ் இன்ட்டு 1 ஃபஸ்ட்டு டேர்ம் மைனஸ் 1 லாஸ்ட் டேர்ம். இதுதான் ஃபார்மேட். இப்போ ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது? எல்லாத்துலேயுமே 1 தான் டிஃபரன்ஸ். ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? 1/2. லாஸ்ட் டேர்ம் என்னது? 9. இப்போ 1/9. இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா
9 minus 2 by 18. இப்போ 7 by 18. இதுதான் ஆன்சராக இருந்திருக்கும். ஆப்ஷன் பி 7 by 18. அடுத்த கொஷின். இது நமக்கு அதே ஃபார்மேட்டில் இருக்கா? இப்போ 6 வந்து 2 into 3 எழுதிக்கலாம். 12 வந்து 3 into 4 எழுதிக்கலாம். அப் டு 1 by 913 இருக்குது. அப்போது இது 913 93 into 10 எழுதலாம். ஆனால் நமக்கு இங்கே கன்சிக்யூட்டிவாக வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? இது வந்து 3 எடுத்துக்கலாம். இப்போ 31 into 30 கன்சிக்யூட்டிவாக இருக்கா? அப்போது 1 by 30 into 31. இப்போ எல்லாமே இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவாக அந்த ஃபார்மில் என்னது? 1 by டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸ் வந்து 1 தான். ஃபஸ்ட்டு டேர்ம் பை லாஸ்ட் டேர்ம். இப்போது 31 minus 2 by 62. இப்போ 29 by 62. இப்போ ஆன்சர் வந்து 29 by 62. ஓகே, இப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின். 1 by 3 into 5 plus 1 by 5 into 7 plus 1 by 21 into 23. இப்போ இது வந்து என்ன பேட்டர்னில் இருக்குன்னா, இதுவும் அதே மாதிரி நம்ம கன்சிக்யூட்டிவ்னு எடுத்துக்கலாம்ல. எல்லாமே டிஃப்ரென்ஸ் வந்து 2ஆக இருக்குது. ஓகே, அப்போ இதுவும் கன்சிக்யூட்டிவ் டேர்ம் தான். 2 டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய கன்சிக்யூட்டிவ் டேர்ம். இப்போ நம்ம ஃபார்முலா படி 1 by டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸ் வந்து 2. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் 1 by 3 மைனஸ் லாஸ்ட் டேர்ம் வந்து 23. இப்போ 1 by 2 into 23 minus 3 by 69. ஓகே, அப்போ 1 by 2 into 20 by 69 கேன்சல் பண்ணால் 10. இப்போ ஆன்சர் வந்து 10 by 69. ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின். 1 by 8 plus 1 by 24 plus 1 by 48 up to 1 by 440. ஓகே, அப்போது இதை அதே மாதிரி நம்ம வந்து ஏதாவது காமன் வேல்யூ பிரிக்க முடியுதான்னு பார்க்கணும். 8 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 2 into 4 எழுதலாம். இப்போ இதே 4லேருந்து தான் அடுத்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போது 24 வந்து 4 into 6 எழுதலாம். இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 2ல் வருது. 1 by அப்போ அடுத்து 6. இப்போ 6 into 8 எழுதலாம். இப்போ இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். நம்ம இங்கேயும் லாஸ்ட்லேயும் என்ன இருக்கணும்? இந்த 440 இந்த மாதிரி 2 டிஃப்ரென்ஸ் வர மாதிரி எழுதணும். இப்போது 44 into 10 எழுதலாம். 22 into 20 எழுதலாமா? அப்போது 20 into 22. ஓகே, இப்போ எல்லாமே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? 2 டிஃப்ரென்ஸ். அப்போ 1 by 2. இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருந்தாலே இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் 1 by 2, லாஸ்ட் டேர்ம் 1 by 22. அப்போது 1 by 2 இங்கே வந்து 22 minus 2 by 44. இப்போ 1 by 2 into 20 by 44. இப்போ 10 times 5 by 22. இப்போ ஆன்சர் வந்து 5 by 22. நெக்ஸ்ட் கொஷின். 1 by 10 plus 1 by 40 plus 1 by 88 up to 1 by 460. ஓகே, இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 5 into 2 into 5 எழுதலாமா? 2 into 5 எழுதலாம். ப்ளஸ் 40 வந்து 5 into 8 எழுதலாம். 88 8 into 11 எழுதலாம். அப் டு இப்போ எல்லாத்துலேயுமே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்துருக்குன்னா 3 டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. இப்போ 460 23 into 20 எழுதலாமா? ஓகே, 460 20 into 23. அப்போ எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து 3 இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு டேர்ம் 1 by 2 மைனஸ் லாஸ்ட் டேர்ம் 1 by 23. இப்போ 1 by 3 into 23 minus 2 by 46. இப்போ 21 by 3 into 46. இப்போ இது கேன்சல் பண்ணால் 7. இப்போ 7 by 46. ஆப்ஷன் பி. அவ்வளோதான். இதெல்லாம் தான் முக்கியமான டைப்ஸ் வந்து சீரீஸில். உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் ஆல்ரெடி நான் ஒரு சம் கொடுத்துருந்தேன். அந்த சம்மையும் போட்டுட்டு இந்த சம்மோட
இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? கொஷின் வந்து 1/18 ப்ளஸ் 1/54 அப் டு 1/990. ஓகேவா? இப்போ இதோட பேட்டர்ன் கண்டுபிடிச்சி ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. இது நீங்கள் ஸ்டெப் படி போட்டிருந்தீங்கனாலும் இது எனக்கு டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.